எப்பா என்ன குளிரு. இந்த பாலா உனக்கு டிஃபன் வந்திருக்கேன், கையோட சாப்பிட்ரு. இல்லன்னு வச்சுக்கோ ஐஸ் பிரியாணி மாதிரி ஆயிடும். இந்தா. ஏய் இப்ப என்னதுக்கு முறைக்கிற? சில்லிகள். இந்தா போய் சாப்பிடு. பசியோடு இருந்தா இன்னும் கோவம் வரும். ஆமா 3 வேளையும் நம்ம சாப்பிட வந்திருக்கோம் பாரு. போறேன் போய் சாப்பிடுறேன். ஏய் இப்ப எதுக்கு கோவப்படுற? கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? இன்னும் வல்லவராய மாமா கால் பண்ணலன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். அதுக்கு இப்படி நடந்துகிட்டே எந்த சொல்யூஷன் கிடைக்குமா? முதல்ல போன் பண்ணி பேசு. ஐயோ ஐயோ இவ எதுக்கு போன் பண்றா? சொல்லு பாலா. சொல்லு பாலாவா? நான் நீங்க ஏதாவது சொல்வீங்கன்னு எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மாமா. இல்லையே உங்க குரலே சரியில்லையே. என்ன நடக்குது மாமா அங்க? கபிலன் ஏற்காடு வந்த விஷயத்த நீங்க அம்மா கிட்ட சொன்னீங்களா? சொன்ன அந்த கபில விஷயத்துல நாம நினைக்கிறது எதுவுமே நடக்காது போல இருக்கு. என்னாச்சு மாமா? புனிதா கூட அந்த கபிலனும் ஏற்காடுல இருக்கான்னு சொன்னா அத்தை புனிதாவை உடனே கிளம்பி வான்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சா. சரி அது கூட இல்ல, அந்த கபிலனையாவது ஊருக்கு அனுப்பி விடுன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுவும் நடக்கல, எல்லாமே போச்சு. ஐயோ மாமா நேரடியா விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்களேன். அட இருமா, மனுஷனை கொஞ்சம் ஃபீல் பண்ண விட. ஒரு வார்த்தை கூட புனிதாவா அத்தை ஒண்ணுமே சொல்லல. போன வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்து சேரு புனிதான்னு சொல்லிட்டாங்க. இதுல நம்பி மாமா தான் சூப்பரோ சூப்பர்.